வேணாம் வேணும். இல்ல புரியல எனக்கு. இப்ப நான் வச்சிருக்கிறது இருக்கா? இப்போ நீ வச்சிருக்கிறதுலாம் இல்ல. டேய் நீ வச்சிருக்க கேவலமா இருக்கு. அதுக்கு நான் வச்சிருக்கிறது நல்லா இருக்கு. நீனே அது என்கிட்ட இருக்கான்னு பாக்குறேன். இதுவா அந்த அளவுக்கு இல்ல விட்டு. அது இதுலயே இருக்கும்டா, கில்ட்லயே இருக்கும்டா. ஸ்டார்ட் பண்ணு. அந்த அளவுக்கு அந்த ஒரு ஓட்டை. சரி நீ கில்ட்டை விட்டு வெளியே வராது, செருப்பால் அடிப்ப. நீ இருக்கிறதே ஒரு ஓட்ட கில்ட்டு. நாளைக்கு நைட்டு வரப்ப இந்த உங்க கில்ட் லெவல் 1 கில்ட்டு. நாங்க லெவல் 4 சார் லெவல் 3 போயிட்டு இருக்கு. நாளைக்கு காலைல உங்க கில்ட்ல இருப்பேன் சார். ஏன்னா அவன்கிட்ட நீ வந்து ஜாயின் பண்ணிட்டு சொன்னா என்னடா தற்கொலை மாதிரி பேசாதடா. எப்படாலும் வரப்போறேன்னு தெரியுது இல்ல. ஒரு வார்த்தை சொல்லிட்டு மெசேஜ் போட்டு. ஏன்னா அதுதான்டா நீ வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? இது பிளஸ் ஆகும்டா, கில்ட் லெவல் சீக்கிரமா ஏறும்டா. அதுக்கு தான்டா வர சொல்றேன். வாடா வெளியே வாடா. வெளியே வாடா. வெளியே வா. வெளியே வா. ஏய் இன்னும் 40 நிமிஷம் தான் இருக்கு. மரியாதைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, வெளில போயிடுங்க. வெளியே கேட்க மாட்டேங்கிறாங்க. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இன்னைக்கு கெஞ்ச விட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொன்னேன்? நாளைக்கு காலையில வராமட்டான்ல அப்படி வரல. இதை வச்சுட்டு எப்படி ஆடுறது? இது ஓடுறதே ஆக்கமா இருக்கு. எல்லாரும் இப்படி உட்காந்துட்டே போலாம். ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். எல்லாம் உட்காந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளீஸ் எல்லாரும் உட்காந்துட்டே போலாம். எல்லாம் வரிசையா வா என் பின்னால வரிசையா வா. அதுக்கு ஒரு நல்ல போட்டோ வரலாம். தங்கமேலாத இருக்கலாம். வந்துட்டாங்க கூட வரீங்களா? கரெக்டா நானும் சார் பின்னாடி வரேன். மட்டும் ஓடி வரேன். உனக்கு வழியும் தெரியுமா? எனக்கு சும்மா இருந்தா இருக்கும். யாரு நான் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் படுத்துட்டு போறோம். ஓகே படுக்கிற படம் எல்லாம் இல்ல. போறோம். படுக்கிற பட்டம் கண்ணு வாங்காத. இரு நீ அப்படியே கண்ணு பாத்துட்டு வா. கண்ணு வாங்காதடா. யாரும் அவன் கண்ணு வாங்கிட்டு இருக்கான். டேய் கண்ணு கீழே போகுது. யூஎஸ்பியா வெண்ணே. ஏய் இவனை சச்சினை பாருடா. சச்சினை சொல்றேன்டா. நாங்க படுத்து வரோம், நீங்க உட்கார்ந்துட்டு வாங்க. அங்கிள் நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. இங்க படுக்கிற பட்டா. நான் ஃபர்ஸ்ட் போனானா நீங்க பின்னால வர்றது. இப்ப கரெக்டா இருக்குடா. படுத்துக்கிட்டே போறேன். பின்னால ஏதோ தெரியுதுடா. போவோம். என்ன அடிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட். நான் ஒரு ரோல் போட்டு ஏதோ பண்றாயா. உட்கார்ந்து எந்திரிக்கிறாங்க फ्रेंड्स. யூடியூபர்னு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு சத்தமே இல்லாம இருக்கு. எப்போ நம்ம நல்ல ஒரு இது இப்போ என்ன இருக்கு? எமோட் போட்டே போலாம் फ्रेंड्स. இந்த எமோட் வச்சிருக்கீங்களே நீ ஏய் இவன் கன்னு வாங்காதடா சச்சினே. கேட்கவும் மாட்டிக்கிறான். காது கேட்கதா இல்லையா அவனுக்கு? ஓ வாங்குறா அடிக்கிறனா? இல்ல சைலண்டா தான வரேன். காசு வேஸ்டா போகுதுடா. நம்ம 3 ரவுண்ட் அடிக்கிறதுக்கு காசு வேணும்டா. அதானே அதுக்கப்புறம் காசு யூஸ் பண்ணிக்கலாம்யா. காசு வேஸ்டா போகுதுங்கறாங்களே. அத அடிக்கிற டீமுக்கு நம்ம எதுக்கு அடிக்க போறோம்? நீ விளையாட சச்சின் ப்ரோ. ஆளு வண்டிட்ட போயிடுச்சு. நம்ம எப்படி போறது? அடிச்சிட்டா. அடிச்சிரோண்டா. ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் அடிக்கிறோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் அடிக்கிறோம். உங்க பாஸ் பாத்தா அடுத்த மேட்ச் நம்ம விட்டு கொடுத்துறோமா? விட்டு கண்ணோட அதெல்லாம் கிடையாது. இத பாரு. இந்த வீடியோ மாசா எடிட் பண்ணி நான் இதுல போறேன். எடிட் யூ. ஆமா சரி. போன மேட்ச் ஒரு ஸ்டார் ஏத்துறோம்ல, அது பொறுக்கல. அதை இப்ப குறைக்கணும். அதானே ஒரு மனுஷனா இப்ப கேட்டா வீட்டுல பேசினாங்க. அதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிடுச்சு. நேத்து பெர்ஃபார்மன்ஸ் மூட இல்ல.
தம்பி பேட்டரி சோறு போட அதுல ஒரு சின்ன துவக்கம் வீட்டை விட்டு வெளியே போல வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அல்ட்ரா டவுன் ஆயிரும்டா. யாருமே இல்ல, யார டவுன் என்னைய வச்சு தெரியும். நான் பேசுனதே கேட்டு இருக்காது. வேற வால் போட்டு அடிச்சது. ஜடி 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 நீங்க என்ன செத்துட்டீங்க? அவனை முடிச்சுடு. அவனே ஹரி இப்ப சந்தோஷமா? சந்தோஷம். எங்க பிளேயிங் எங்க மூமெண்ட் எங்க எதுவுமே இல்லையே. எங்க எனிமி? பின்னாடி. ஐயோ அடிக்கிறாங்க. பின்னாடி MP40 எதுக்கு வச்சிருக்கீங்க? மேல சல்தலான்னு பார்த்தேன். எமோட் போடுறதுக்குல்ல அதை காட்டணும்ல. ரீஷூட் நெக்ஸ்ட் மேட்ச் திரும்ப ட்ரை பண்றோம். செருப்பு பிஞ்சிரும் நாயே. ரீஷூட்டா? நீ தனியா போய் ஷூட் பண்றா. அது ஒண்ணும் இல்லங்க, ஃபேன் இல்ல அதனாலதாங்க. யோ வீட்டுக்கு வெளிய எப்படி ஃபேன் இருக்கும்? நான் வெளிய இருக்கியா? அதான் நானும் கேக்குறேன், வீட்டுக்கு வெளிய எப்படி ஃபேன் இருக்கும்? ஆனா அந்த ஃபேன் அப்படியே வெயிட் பண்ணுங்க, வந்துறேன். நம்ம இப்படி ஓடுறது கரெக்டா லைனா ஒரு ஓட்டம் மாதிரி ஓட்டிட்டு என்னாச்சு? ஸ்டார்ட் பண்ணிட்டு போடா. தெரியுமா பண்ணோம்? எல்லா ரவுண்டும் சைலண்டா நின்னலாம். 3 ரவுண்டு எதுவும் பண்ணக்கூடாது, சைலண்டா நிக்கலாம். அதுக்கப்புறம் ஆடலாம். ஏன் சொல்லி வெளியே அனுப்பிச்சிடும். சரி எங்க போனா இவன்? இந்த நேரம் போனா எங்க போயிருப்பான்? சுத்தா போயிருப்பான். அதேதான். இதுக்கப்புறமா யாராவது வந்து சத்தம் போட்டாங்கன்னா வீட்டு வாசல்ல ரோட்ல தான் அடிக்கிறோம். இல்ல எங்க இருக்குன்னு தெரியுமா? வண்டியில நிப்பாட்டி வச்சிருக்க இடத்துல உட்காந்துருக்கேன். கடிக்கல ப்ரோ. ஏன்டா நீ வேற வாய் வைக்காதடா. இவன் வருவானா மாட்டானா? ஸ்டார்ட் பண்ணிட்டாது அவன் போக வேண்டியதானே. அவன் கேம் பிளேயை தடுத்துட்டு இருக்கான். யார் வீட்டுல டிவி சத்தம் கேக்குது? ஆரம்பிச்சிட்டாரு. எங்க வீட்டுல ஆரம்பிச்சிட்டாங்க. கேம் பிளேயை தடுக்கிறதுக்காண்டியே எல்லாம் இது பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சூழ்ச்சி நடக்குது. இப்போவும் கண்டக்ட் வேஸ்டா. Free Fire India is set in a அடுத்து சொல்லுங்கடா. ஓகே. என்ன மேட்ச் குள்ள வந்த உடனே கண்ணு இருக்க மாட்டேங்குது கொஞ்ச நேரத்துக்கு. சச்சு பொருள் போடு. இது பக் ஃபயர் தானே? சச்சு எல்லா மேட்ச் போடு. எப்பவும் ஜேடி தான் காத்து ஊதுவான். நீங்க இப்ப காத்து ஓடிட்டு இருக்கீங்க மிஸ்டர் விஜயமிகா. காத்து ஊதுடா, டிவி ஓடுதுடா. காத்து ஊதுற சத்தம் கேக்குது. யார் மேய்க்குது? ஜேடி தானா ஓடுறான். அப்ப ஜேடி தான் ஓடுறான். ஜேடி பாத்ரூம் போமஸ்ல எல்லா காத்தையும் வெளியே விட்டுட்டு வர்றது இல்லையா? எனிமி டீம்ல ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அடிக்காத. முன்னாடி யாரும் உட்கார்ந்து எந்திரிக்கல. ஏன் கண்ணு முன்னாடி எந்திரிச்சு உட்காந்து எந்திரிச்சாங்க. அடிக்காதயா விஜயமிகா. எனக்கு ஜில்லு முக்கியம். ஓ நோட்டு மூணாவது அட்டெம்ப்ட். ரெண்டாயிரம் மயிராயிரம் எல்லா ரவுண்டும் நொட்டிட்டு போகுது. இந்த அடிக்கிறா. சரி அடி அடி. பாத்துட்டு சச்சின் நம்ம போய் முக்குல எங்கேயா உட்காந்துருக்கலாம். தமிழ் டீமாடா? ஆமா. யோ அடிக்காதீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சச்சின்
அட பாவிங்க அடிச்சிட்டாங்க. அவங்க அடிக்கிறாங்க. அவங்க பாட்டி நல்லா ஃப்ரெண்டானவங்களை பிடிச்சி அடிச்சு. நான் ஃப்ரெண்ட் ஆகல, அவங்களாவே வந்து உட்காந்து எந்திரிச்சான். அதனாலதான் நான் ஓகேன்னேன். கண்டென்ட் ஒன்று தானே, ஏன்னா அவங்க வர்றது வந்து அபூர்வம் தானே. தொடர்ந்து 5 ரவுண்டு வந்துட்டு அது என்னதுடா ஸ்ட்ரைக் வச்சோம், போயா அடிச்சோம், அதெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட் ஆகணும், எங்கேயா போய் சாகணும். அது கஷ்டம்ல, நடக்காது. இதெல்லாம் ஈஸில. எவனாவது பாக்குறானா? நீ தண்டத்துக்கு போய் வீடியோ போட்டு வச்சிருக்கான். அது என்னன்னா நாங்களே பாக்குறது இல்ல. இனி எனக்கே போர் அடிச்சிருச்சு. இன்னும் எவ்வளோடா அது? அரை மணி நேரம் வீடியோ இருக்கு, நம்ம இன்னைக்கு அரை மணி நேரத்துக்கு வீடியோ பார்த்துட்டு யாராவது பார்த்துட்டு போறாங்க, விடுங்க. அது பாட்டுக்கு ஒரு ஓரமா போயிட்டு இருக்கு, நெட் இருக்கு, அதனால அப்லோட் பண்றேன். வந்துச்சா அவ்வளவுதான். இப்ப கூட உட்காந்து முடிஞ்சா கேட்டோம். அடிக்கிறாங்க எளிமையா ரைட்ல வருவாங்க. வெடிக்கிட்டு போகும். சரி, என்ன பண்ணீங்க? என்ன பண்ண முடியும்? அடிக்க முடியுமா? ரிவ்யூ தான் பண்ணி சூசைட் பண்ணிட்டேன். இப்படிலாம் போய் சாவாதையா. பார்த்த வீல் பார்த்த முகம். அடிக்க போறீங்களா ஃப்ரெண்ட் பிடிக்க போறீங்களா? நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் மேட்சே விட்டு இருந்தா கூட நீங்க ஏதாவது பண்ணிருக்கலாம். அடிங்க, கடைசி மேட்ச் தோத்துருக்கலாம். பர்ஃபெக்ட்டா ஃப்ரெண்ட் பிடிக்கலாம். ஓகேவா? டேய், நான் ஃப்ரெண்டே பிடிக்கலடா, அவங்க தான்டா பிடிச்சாங்க. சரி, அவங்க பிடிச்சாங்கன்னு தான் நான் இது பண்ணேன். நான் எங்க கண்டென்ட் நான் ஒரு கண்டென்ட் சொல்றேன், அதை எடுப்போமா? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. ரெக்கார்டே ஆஃப் பண்ணிடுறேன் பேசாம. கெட்டிங் 10+ ஸ்ட்ரைக்னு ஒரு கண்டென்ட் போடுவோம். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. முயற்சி பண்ணோம், முடியலன்னு சொல்லிடுவோம். வீடியோ நாசமா போக அங்க அமுச்சு விட்டுருக்கா இல்லையா? இவர் ஒருத்தர் நேத்தும் இதேதான் பண்ணாங்க. நான் என்ன பண்றது? கரெக்டா 10 வரைக்கும் சோதிக்கிறாங்க. நீங்க சொல்ல வேண்டியதானே 9 to 11 அவங்க டைம்ல. அவ 16 மணிக்கு தூங்க போறா கரெக்டா. நீங்க சத்தம் போடுங்க இந்த மாதிரி. இப்படி என்னது இது? தூங்காம உடல் இடத்தை கெடுத்துக்காதே, என்னது இதுன்ட்டு கேளுங்க. இதோட ஒரு மெசேஜ் வரக்கூடாது. அதானே என்ன ஒரு நல்ல என்ன பாத்தியா? வரலன்னா நல்லது தானே. அது இல்லையா, 9 மணில இருந்து 11 மணிக்கு வரலன்னா நல்லதுன்னு. ஏடபிள்யூ யார் எடுத்தது முதல்ல? ஓகே ஓகே படம் பாத்தீங்களா? அங்கில் ஓகே ஓகே படம் நான் முக்கியமா அவன் முக்கியம். அந்த மாதிரி கேம் முக்கியமா நான் முக்கியமா? கேம் தான் முக்கியம். அவன் வந்தான் குளோவல் போட்டு ஓடிட்டான். டேய் டேய் ஜிஜே விக்க வர மாட்டீங்க அந்த வருஷம். சாவடா சீக்கிரமா ஜீவம்டா. போய் அடிங்க. யோ அடியா, இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க. அவன் ஏடபிள்யூ போடுறான்டா அங்க இருந்து. கிழிச்சான். மேல பாரு. அதான் முடிச்சிட்டாங்க. ஓடிடுங்க. மேல பாருடா டேய். ஏப்பா நான் மேல. பிறகு மேல தான். அடி வாங்கினதுக்கு அப்புறம் சொல்றாரு மேல பாறா. இல்ல நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், மேல பாரு மேல பாரு. யாரு மேல பாத்தீங்க? ஏடபிள்யூ பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னீங்க. நான் சச்சின் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நானும் அதான் புரிஞ்சது எனிமின்ட்டு. நீங்க யாருன்னு சொல்லணும், எனிமியா தெளிவா சொல்ல வேண்டாமா? Free Fire India is அவர் வெறும் ஏடபிள்யூ தான். யாரு நம்ம டீம்ல நம்ம சச்சினுமே ஏடபிள்யூ தான் எடுத்தாங்க.
மேல ஏடபிள்யூ ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு. சச்சின் தானே நம்மளுக்கு தான் பிரச்சனை போனோம். பாரு நீ இப்ப மட்டும் எங்க கில்ட்ல இருந்திருந்தீன்னா அந்த எனிமி டீம் மாதிரி நம்ம இருந்திருப்போம். அதனால என்ன ஆயிர போகுது? அவங்க பார்த்து பயந்துருப்பாங்க. பயம் ஒரே கில்ட்டா இருந்தா பயம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் அது எப்படி தெரிஞ்சவங்க பார்த்தாங்க. டம்மி பாபா அப்படின்னு அது வரைக்குமா ஃபர்ஸ்ட் ரவுண்டாவது ஒரு பயத்தை கொடுக்குறோமா இல்லையா? பயத்தை விதைக்கிறோமா இல்லையா? எதுக்கு நீ திரும்ப வந்து திரும்ப சாவ போறேன்? சரி என்ன பண்றிருக்க? போய் மூடிட்டே இருக்க. இதோட 3வது டவுன். சரி அவன் குளோவால் போறானா? அவன்கிட்ட போய் குளோவால் எதுக்கு போறேன்னு கேட்டு வரியா? அமௌண்ட் போட்டாரு நம்ம டீமால. அப்புறம் நம்ம அடிக்கப்படுறீங்க. சரி அந்த டிவி வால்யூம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயா அங்கிள் உங்களுக்கு ஒன்னும் உங்க வீட்டை விட்டு வெளியே போகிறாரு, வாழ்க்கையை விட்டு வெளியே போகிறாரு. நான் என்ன சொன்னேன், 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் பேச விடாம பண்றதுக்கு தான் நான் ஐடியா கொடுத்தேன். நான் மொத்தமா முடிக்க சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுற, ஃபுல்லாவே பேசுறாங்கன்னா சிம்பிள் லாஜிக். ஓட்ட இடம் லாங் ரேஞ்ச் இல்லையாட்டையும் நான் இருக்கேன். சுடுங்கடா. லாங்லயே ரேஞ்ச் சுட்டுட்டேன். சுட்டு தொடங்கடா. பேசுறேன்னு பாம்பு அடி விட மாட்டான். இல்ல புரியல. நல்ல ஒரு டேமேஜ். ரிவே பண்ணிருக்கேன் இல்ல. ஏறுங்க. 2 பேருக்கு நல்ல டேமேஜ். அவ்வளவுதான். இங்க ஒருத்த ஊக்காங் போட்டுருக்கான். அதே ஸ்ட்ரைட்டா தான் ஊக்காங் போட்டுருக்கான். இரு இப்ப அப்படியே அமௌண்ட் போடுங்க. என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? இந்த சைடு இன்னொரு போன்ல பேசிட்டு இருக்காரு. யோ ஜே நீ என்ன பண்ற? அவ்வளவுதான் ஜஸ்ட் மிஸ். அவ்வளவுதான் அடிக்க மாட்டான். அவன் ஆஃப்லைன்டா. ஆஃப்லைன் எப்படி கேரக்டர்? ஆனா அப்படிதான்டா விளையாண்டுட்டு இருந்தான். இவள்ட ஆஃப்லைன் மதன்டா ஆடுறான். டச் வர்க்கா இருக்காது. ஏங்க பாரு ஆஃப்லைன் மதிய நிக்குது. நீங்க நீ இந்த பாட்டை எப்படி பார்த்தாலும் அப்படிதான்டா இருக்கு. இது ஒரு ட்ரெஸ் நீ டாக்டர்கான கொடுக்கலாம். I need equipment. ஃப்ரீயா கொடுக்குறேன், அப்புறம் தான் கொடுப்பாங்க. கேட்டா டொங்கு. இது ஏதோ ஃபேமஸ் ஆச்சு. ஃபேமஸ்லாம் கிடையாது. அவங்க தான் ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இவங்க கிடையாதுயா. இதுக்கு முன்னாடி யாரோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு இது. இவங்க இந்த ஏஐ வச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கயா. இது ஏஐ வச்சு தெரியுதா இல்லையா? அது பச்சை கலர்ல ஏலியன் மாதிரில ஒண்ணு இருக்கும். ஏய் அது கிடையாதுடா. அது பழசுடா. அத்த பழசுடா. இப்ப புதுசா இது வந்துச்சுடா. சரி யூடியூப் போட்டு சொல்றாரு. அங்கிள் திடீர்னு சரி சச்சின் எதுக்கு இப்ப அமைதியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ குள்ள நிறைய டீம்மேட்டா வச்சு அமைதியா தான் இருக்க முடியும். அங்கிள் எனிமே வரான். இந்த சைடு வரலாம், அந்த சைடு தான் வரான். மேல அங்கே இருக்கட்டும். ஓடி காட்டி கொடுத்துறாதீங்க. இது நல்லா ஒளிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 15, 30, 39 அங்க வந்தா சொல்ல மாட்டல நீ. அடிக்கும் போதே நீங்க பாத்துக்கோங்க. அவன் உள்ளதான் வரலாம். நல்ல ஒரு டேமேஜ் இந்த ஏலிக்கு. 39 டேமேஜ். நான் எப்பறா 2 ரவுண்ட் அடிச்சேன்னு பார்த்தேன். யாரு? மீரா சாம்பு.
அது என்ன நம்ம எனிமி டீம்ல வர்றது எல்லாமே பொம்பளை புள்ளையா வருது. நம்ம டீம்ல யாரும் வர மாட்டாங்க. நம்ம டீமுக்கு வர மாட்டேங்குது. நம்ம 4 பேர் கூட்டு வந்தா எப்படி வருவாங்க? அன்னைக்கு வந்துச்சுல இருக்கா? அன்னைக்கு யாரும் இல்ல, அதனால விஜயமிகா இல்ல. நீ அங்கிள் இன்னும் 2 மேட்ச், 2வது மேட்ச்ல அங்கிள் வெளியே போயிடுவாரு நினைக்கிறேன். மெசேஜ் பண்ணிருக்கீங்களா என்னன்னா விளாடுறியா மேன் விஜயமிகா? எப்ப ரிப்ளை பண்ணுவேன் அங்கிள்? அந்த மீம் உங்களுக்கு அந்த மீம் அனுப்புன்னு மறந்துட்டே. எப்ப வருவீங்க, எப்ப வருவீங்க, எப்ப வருவீங்க? இவ்வளவு டாசிக்கா இருந்தா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு அதை புடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? பிடிச்சிருக்கோம் கஷ்டம் தெரியும். அடிக்கிறாரு யாரு? நான் ட்ரைனிங் கொடுக்கலையே, அங்கிள் தான். அந்த ட்ரைனிங் கொடுத்தேன், எக்ஸாக்ட் எடுக்க கொடுக்கலையா? நீயால இருக்கானா? நல்லா இருக்கான். சரி க்ளோல வாங்குற காசு இல்லை. சொல்லிட்டாங்க. அங்க இருக்கான். ரூட் அடிக்க போய் செத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப எங்கேயா இருக்கான்? கீழே தான்டா அதாச்சும் ஊக்கம் போட்டு வரான் பாரு. அர்ரா அவனும் உன்ன மாதிரி தான் MP53 ஏதோ வச்சிருக்கான். இரு செல்லக்குட்டி 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. போயிட்டான். வாய்ஸ் மெசேஜ் தான். அவன் எனிமி சொல்லலையா? அவர் யார சொன்னாரு? அவர் எனிமிக்கு சொல்லிட்டு இருக்காரா பைத்தியமே. அவர் குளோபல் மிலிட்டரி போட்டுட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுன்றா. உங்களுக்கு அப்பா நான் கொஞ்சம் சரி இத வாங்கி கொடு பாப்போம். I need equipment. Restore EP for everyone. இது காசு இருக்கா? அப்ப இது I வாங்கி need கொடு. equipment. அப்ப இதுக்கு காசு இருக்கா? இது வாங்கி கொடு. I need equipment. Thanks. ஒரு லாங் ரேஞ்ச் வாங்கலாம்னு பார்த்தோம், கன்ஃபியூஸ் பண்ணி 2 ஷார்ட் ரேஞ்ச் ஆக வச்சிட்டாங்க. 2 ஷார்ட் ரேஞ்ச் எதுக்குடா வச்சிருக்கேன்? 2 ஷார்ட் ரேஞ்ச் ஆல்ரெடி எலிமினேட்டர்ல விட்டுடுச்சாரு. அது ஒரு மாசம் கழிக்கிறதுக்குள்ள வரிசையா இருக்கு போட்டு லாங் ரேஞ்ச் ஆல்ரெடி மறக்க வச்சிட்டீங்க. நான் ஒண்ணுதான் கேட்டேன். சரி நீ 2வது கேட்டதை வாங்கி கொடுத்தியா? சரி வாங்கிட்டு வருவான் போலன்னு கேட்டேன், வாங்கி தந்துட்டேன். சுத்திட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான், யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. அடி வாங்க போறாரு. இனிமே ப்ளோ இதுலயா அன்னைக்கு தான் அடிச்சிருங்க 2 பேர் இருக்காங்க. அடிச்சிட்டேன். ஒருத்தன் அடிச்சிட்டான். நல்ல டேமேஜ். Enemy spotted. எங்கடா? அந்த லாங்ல AW வச்சிருக்கேன். இப்படி குளோவால் போட்டா நான் செத்துருவேன்டா. சரி நீயும் செத்துருவேடா. சரி நீ வா, என்ன நீ ரிவைவ் பண்ணாம போயிருந்தா கூட நீ செத்துருக்க. அங்கிள் அடிப்பாரு, அங்கிள் பிளேயரா. அங்க ஸ்னைப்பர் பிளேயர் இருக்கா? தம்பி ஸ்னைப்பர் எடுக்கிறது முக்கியம் இல்ல, எனிமி எங்க இருக்கான்னு பாக்கணும். ரீலோட்லாம் பண்ணா ஆனா எனிமிய பார்க்கல. ஏய் போடு. என்னடா அது? த்ரோகன் என்னடா? ஹெட்ஷாட் அடிச்சிட்டு என்னடா அதுன்னு கேக்குறாரு பத்தியா? அது இல்ல பைத்தியமே, வால் போட்டாம்ல அப்ப மண்டையில விழுந்துச்சு அவனுக்கு. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அது கம்மியா வந்திருக்குங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு 2 நிமிஷம் போட்டு அது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வராது. அவ்வளவுதான். எனக்கு யாரோ இன்வைட் அனுப்புறாங்க. தட்டி விடு. தட்டியாச்சு. வரல ப்ரோ, நம்ம போவோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அவர் எதுக்கு? அவர் 2 மெசேஜ் தட்டிட்டு வரேன்டாண்டா. எப்போ வருவான்னு கேளு. ஸ்குவாட் ஃபுல்லா இருக்கு, அதனால தான் இன்வைட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணல, மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். பாய்.
வீடியோலயே இந்த இடம் தெரியுது ஸ்குவாட் ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு. அப்பயும் ஒருத்தன் வெளியே போயிருக்காரு வந்துருவாருன்னு